உங்களுக்கு இதுவரை மஞ்சளை பற்றிய என்னென்ன தகவல் தெரிந்திருக்கின்றதோ என்பது தெரியவில்லை. ஆனால் உங்களுக்கு தெரியாத பல தகவல்கள் இந்த காணொளியில் மஞ்சளை பற்றியும் மஞ்சள் பொடியை பற்றியும் இருக்க போகின்றது. மஞ்சள் அல்லது மஞ்சள் பொடி இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய முழு நன்மைகள் என்ன, இதை குறித்து தான் இன்றைய காணொளியில் இருக்க போகின்றது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறக்க வேண்டாம். மஞ்சள் பொடியின் நன்மைகள். மஞ்சள் பொடி ஒரு மந்திர பொடி என்று கூறினால் அது தகும். மஞ்சள் பொடி அல்லது மஞ்சள் என்று அழைக்கப்படும் இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது. அது மட்டுமல்ல, உடலில் உள்ள செல்களை முழுமையாக பாதுகாக்கின்றது. புற்றுநோய் கட்டி, பாக்டீரியா தாக்குதல், இரத்த குழாய்களின் அடைப்பு போன்ற பெரும் நோய்களிலிருந்து காக்கின்ற ஒரு பொருளாக இந்த மஞ்சள் பொடியில் உள்ள குர்குமின் என்ற ரசாயன பொருள் இருக்கின்றது. வாய்ப்புண், மேலும் வயிற்று புண்கள், தொண்டையில் ஏற்படும் ஒரு விதமான எரிச்சல் போன்றவைகளுக்கு பாலில் மஞ்சள் தூளை போட்டு குடிப்பதை நாம் வாடிக்கையான ஒரு செயலாக வைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. அம்மை நோய்களினால் உடலில் ஏற்படும் புண்களை சரி செய்ய இந்த மஞ்சளை வேப்பிலையுடன் சேர்த்து அரைத்து தடவி வந்தால் முழுமையாக குணமடையும். சளிக்கு மஞ்சள் ஒரு அற்புதமான மருந்து. வெந்நீரில் கொதிக்க வைத்த மஞ்சளை வாய் கொப்பளித்தால் தொண்டை புண் நீங்குவதுடன் சளியும் முறிகின்றது. கரப்பான் என்று அழைக்கக்கூடிய நோய்க்கும், சொறி அல்லது உடலில் ஏற்படும் சிரங்கினால் பாதிக்கப்பட்ட தோலின் நிறமாற்றத்தை மஞ்சளினால் அல்லது மஞ்சளின் விழுதுகளை வைத்து அரைத்து மேல்பூச்சாக தடவி வந்தால் அது நிவாரணம் தரும். பெரிய வீக்கம், இரத்தக்கட்டு போன்றவைகளை உணர்ந்தால் அதன் மீது வைத்து கட்டுவதால் வீக்கம் குறையும், வலியும் குறையும். முகத்தில் முடி வளராமல் தடுக்க, குறிப்பாக பெண்களுக்கு முகம் மஞ்சள் கலந்த பொலிவுடன் இருக்க, கவர்ந்திழுக்கக்கூடிய அழகை பெறுவதற்கு முகத்தில் இந்த மஞ்சளை பெண்கள் பூசி வருவது குறிப்பிடத்தக்கது. சில உடலில் ஏற்படும் கட்டிகள் உடையாமல் இருக்கும். அதை உடைக்கும் விதமாக அரிசி மாவை மஞ்சளுடன் சேர்த்து அரைத்து அந்த கட்டிகள் மீது போட்டால் பாதிக்கப்பட்ட இடம் பழுத்து உடையும். ஆன்டி ஆக்சிடென்ட் மஞ்சளில் காணப்படுகிறது. நோய் எதிர்ப்பு தன்மை உடையதாக விட்டமின் சி இருக்கக்கூடிய பொருளாகவும் இது இருக்கின்றது. சமையலுக்கு மட்டும் அல்லாது மருத்துவம், ஜவுளித்துறை போன்றவற்றிலும் இந்த மஞ்சள் அல்லது மஞ்சள் மூலக்கூறு பயன்படுத்தப்படுகிறது என்பது மிக குறிப்பிடத்தக்க ஒரு செய்தியாகும். தொன்று தொட்டு இந்தியர்களின் பழக்க வழக்கங்களில் மஞ்சள் இன்றியமையாத ஒன்றாக இருக்கின்றது. தீக்காயமாக இருந்தாலும் மஞ்சளை பயன்படுத்துவார்கள். சாதாரணமான காயங்களாக இருந்தாலும் பெரும்பாலும் மஞ்சளை பயன்படுத்தும் வழக்கம் இந்தியர்களுடையது. அதிலும் குறிப்பாக தமிழர் பழக்க வழக்கங்களில் ஒன்றாக இது இருந்து வருகின்றது. மஞ்சள் பல்வேறு தொற்று நோய்களை எதிர்த்து போராடும் சக்தியை பெற்று உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகமாக இருக்கும்போது மஞ்சள் பால் எடுத்துக்கொள்வது நன்மை பயக்கும். இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை குறைக்கின்றது. அது ஒரு அற்புதமான மருந்தாக சர்க்கரை வியாதிக்காரர்களுக்கு இருக்கும் என்பது கூடுதல் தகவல். ஒரு ஆரோக்கியமான நபருக்கு நாள் ஒன்றுக்கு 600 முதல் 1000 மில்லி வரை குர்குமின் எனும் வேதிப்பொருள் தேவைப்படுகின்றது. மஞ்சளில் குர்குமின் என்ற நோய் எதிர்ப்பு பண்புகள் அதிகமாகவே காணப்படுகின்றது. உடல் பருமனை குறைக்க மஞ்சள் பெரும்பாலும் நல்ல மருந்தாக மஞ்சள் பித்தப்பை மற்றும் பிற செரிமான நொதிகளின் பித்த உற்பத்தியை அதிகரிப்பதன் மூலம் உங்களுக்கு செரிமானத்தை மேம்படுத்துகிறது. உங்கள் உணவில் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்ப்பதை தவிர கூடுதல் நன்மைகளுக்காக தினமும் மஞ்சள் தண்ணீரை குடிக்கலாம். 1 கிளாஸ் வெதுவெதுப்பான நீரில் மஞ்சளை கலக்கவும். கூடுதல் சுவைக்காக காலை உணவுக்கு முன் அல்லது இரவில் படுக்கைக்கு முன் 1 தேக்கரண்டி தேனுடன் எடுத்துக்கொள்ளலாம். மஞ்சள் செடி 60 முதல் 90 சென்டிமீட்டர் உயரம் வரை வளரும். இதனுடைய இலைகள் கொத்து கொத்தாக இருக்கும். தண்டிலிருந்து கிளைத்து மண்ணுக்குள்ளே செல்லும் நீண்ட வேர்தான் மஞ்சள் கிழங்கு. இது நல்லா வளர 20 டிகிரி செல்சியஸிலிருந்து 30 டிகிரி செல்சியஸ் வரை இடைப்பட்ட வெப்பநிலை தேவைப்படுகின்றது. மேலும் கணிசமான அளவு நீர்ப்பாசனமும் இதற்கு தேவைப்படுகின்றது. மஞ்சள் வகைகளும் அதன் இயல்புகளும் என்ன? மஞ்சள் பல வகை இருக்கின்றது. அவை முட்டா மஞ்சள், கஸ்தூரி மஞ்சள், விராலி மஞ்சள், கரிமஞ்சள், நாகா மஞ்சள், கஞ்சிரத்தின மஞ்சள், குரங்கு மஞ்சள், குடமஞ்சள், காட்டு மஞ்சள், பலா மஞ்சள், மரமஞ்சள் மற்றும் ஆலப்புழை மஞ்சள் போன்ற பல்வேறு மஞ்சள் வகைகள் இருக்கின்றன. இந்த மஞ்சள்களில் ஆலப்புழை மஞ்சள் உலகத்திலே மிகச்சிறந்த மஞ்சளாக கருதப்படுகின்றது. வாசனை தரக்கூடிய மஞ்சளாக கஸ்தூரி மஞ்சள் இருக்கின்றது. சற்று உருண்டை வடிவமாக முட்டா மஞ்சள் இருக்கின்றது. விராலி மஞ்சள் நீல வடிவில் இருக்கும். இதைதான் கரி மஞ்சள்னு சொல்லுவாங்க. என்ன மக்களே, மஞ்சளை பற்றி உங்களுக்கு தெரியாத பல குறிப்புகள் இதில் கேட்டு இருப்பீர்கள் என்று நம்புகிறேன்.
மீண்டும் நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். மறக்காம நம்மை பின்பற்றி வாருங்கள். நன்றி, வணக்கம்.